ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோ பார்த்துட்ருக்க எல்லாருக்கும் பெரிய வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம ஒரு சூப்பரான ப்ரெக்னென்சி ஸ்டோரி தான் பார்க்க போகிறோம். ஸோ அந்த சிஸ்டர் வந்து பார்த்திங்கன்னா 6 தடவை எனக்கு ஃபாலிகுலர் ஸ்டடி வந்து பண்ணினேன், ஃபெயில் ஆகிடுச்சு. ஒரு தடவை ஐயுஐயும் பார்த்திங்கன்னா எனக்கு ஃபெயில் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் உங்கள் வீடியோஸில் இருக்கக்கூடிய நேச்சுரலான டிப்ஸ் எல்லாம் நான் ஃபாலோ பண்ணி எனக்கு அது ரொம்பவே ஹெல்ப்பாக இருந்துச்சு. ஹஸ்பண்ட்க்கும் பார்த்திங்கன்னா மொட்டிலிட்டி பிரச்சனை இருந்துச்சு, அதுக்கும் டேப்லெட்ஸ் அண்டு உங்கள் ரெமிடிஸ் ஃபாலோ பண்ணி நான் இப்போ ப்ரெக்னென்ட் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அவங்க கூடவே என்ன மென்ஷன் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா 2 கோயில்களோட பேர் சொல்லியிருந்தாங்க. அதை பற்றி நானுமே கேள்விப்பட்டிருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வருஷம் இந்த மாதிரி ப்ரெக்னென்சி டிலே ஆகுது, எல்லாமே நார்மலாக இருக்குது, தள்ளி போயிட்டே இருக்குது, இல்லைனா அடிக்கடி வந்து பார்த்திங்கன்னா மிஸ்கேரேஜ் ஆகிட்டே இருக்குது. இந்த மாதிரி இருக்கக்கூடியவங்களாம் குழந்தை கரு தங்கி நல்லா வளர்ந்து டெலிவரி ஆகணும் அப்படின்றதுக்காக போகக்கூடிய கோயில் தான் அது. ஸோ அதை பற்றியும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். கூடவே அவங்க என்னென்ன ரெமிடிஸ் எடுத்தாங்க அப்படின்றதையும் நான் காட்டுறேன். பின்னாடி உங்களுக்கு அவங்க என்னெல்லாம் ஃபாலோ பண்ணாங்க அப்படின்ற ஸ்க்ரீன்ஷாட்டையும் நான் அட்டாச் பண்ணுறேன், நீங்கள் வந்து பாருங்கள். நம்பர் 1 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெந்தய டீ வந்து எடுத்திருக்காங்க. நம்பர் 2 வந்து நட்ஸு, பாதாம், வால்நட் இதெல்லாம் வந்து ஸ்நாக்ஸாக வந்து கிரேவிங்ஸ் வரும்போது எடுத்திருக்காங்க. நான் சொன்ன மாதிரி வெந்தய டீயோட பெனிஃபிட் உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். நீர்க்கட்டியை கரைக்கும், கருமுட்டை வளர்ச்சியை ஹெல்ப் பண்ணும். ஸோ நட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய அதில் சத்துக்கள் வந்து நிறைய இருக்குது. ஸோ ப்ரெக்னென்சிக்கு ட்ரை பண்ணுறவங்க நமக்கு எப்போயாவது பசிக்கும்போது மற்ற ஸ்நாக்ஸு, பிஸ்கட், முறுக்கு இந்த மாதிரி நியூட்ரிஷன் இல்லாத ஒரு உணவுகள் எடுக்கிறதுக்கு பதிலாக எந்த உணவாக இருந்தாலும் சரி, நமக்கு வந்து அந்த உடம்புக்கு ஒரு பெனிஃபிட்டான உணவுகளை நம்ம முடிஞ்ச அளவு எடுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்பர் 3 வந்து பட்டர்ஃப்ளை யோகா ப்ராக்கெட்டில் இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு ஃபார் ரெகுலேட் ப்ரெக்னென்சி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா என்னென்னா அவங்களுக்கு இரெகுலர் பீரியட்ஸ் இருந்திருக்கு அப்படின்னு அர்த்தம். நேற்று கூட ஒரு சிஸ்டருக்கு வந்து நான் கமெண்ட் பண்ணேன், ஏதோ எதுக்கு அப்படின்னா வந்து எனக்கு ஃபாலிகுலர் ஸ்டடி பண்ணேன், கருமுட்டை வளர்ந்துருச்சு, ஆனால் எனக்கு வெடிக்கலைன்னு டாக்டர் சொல்கிறாங்கக்கா, என்ன பண்ணேன்னு. அதுக்கு நான் அவங்கக்கிட்ட இதை தான் சொன்னேன், யோகா பண்ணுப்பா, டெய்லி 10K ஸ்டெப் பண்ணு. ஸோ ஏன்னா அதுதான் நீங்கள் யோகா, எக்ஸசைஸ், வாக்கிங் ஏதாவது ஒன்று 100% பண்ணணும். கண்டிப்பாக பண்ணினீங்கன்னா உங்களுக்கு ஓவலேஷனில் பிரச்சனை வராது. இந்த சிஸ்டர் வந்து பார்த்திங்கன்னா யோகா. நம்பர் 4 பின்னாடியே பாருங்களேன், வாக்கிங் மார்னிங்கில், ஈவினிங்கில் 30 மினிட்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க. நம்பர் 5 வந்து ஃபோலிக் ஆசிட் டேப்லெட் வந்து எடுத்துக்கிட்டேன் 3 months. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ கூட ரீசெண்டாக கூட ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன், ஃபோலிக் ஆசிட் டேப்லெட் ரொம்ப 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 முக்கியம். ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா இந்த மெடிக்கல்லாம் இருக்கும், ஒரு நல்ல மெடிக்கல் ஷாப்பில் ஃபோலிக் ஆசிட் மாத்திரை வாங்கி நீங்களே போட்டுக்கிட்டாலும் சரி, இல்லை டாக்டர்கிட்ட நீங்கள் ஒரு தடவை ட்ரீட்மெண்ட் போய் செக் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த டேப்லெட்ஸை வாங்கி தீர போட்டுட்டாலும் சரி, ஃபோலிக் ஆசிட் டேப்லெட் தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஈஸி ஷார்ட்கட். ப்ரெக்னென்ட் ஆகிறவங்களுக்கு எந்த பிரச்சனை இருந்தாலும் சரி இல்லாட்டியும் சரி அது ஒரு ஷார்ட்கட். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 2 months வந்து மலைவேம்பு எடுத்திருக்காங்க. இதையும் நான் அடிக்கடி சொல்லுவேன், மலைவேம்பு பெஸ்ட்டு ஒரு ரெமிடி. அதாவது நீங்கள் மற்ற ரெமிடிஸ்லாம் எடுக்கிறதுக்கு பிஃபோராக மலைவேம்பு ஒரு ஸ்டார்ட் அப் மாதிரி நீங்கள் பீரியட்ஸ் அப்போ எடுத்துகிட்டு மற்ற ரெமிடி எடுத்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் எஃபெக்டிவாக இருக்கும் உங்களுக்கு. எல்லாமே நான் வீடியோ போட்டிருக்கேன். பட்டர்ஃப்ளை யோகா ஹெல்தி லைஃப் ஹிஸ்ட்ரி, மலைவேம்பு ஹெல்தி லைஃப் ஹிஸ்ட்ரி, வெந்தய டீ ஹெல்தி லைஃப் ஹிஸ்ட்ரி. நீங்கள் யூடியூப்பில் நம்மளோட சேனல் பேர், நீங்கள் எதை பற்றி தெரிஞ்சுக்கிறீங்களோ ரெமிடி அதை போட்டிங்கனாலே எல்லா கிளியரான வீடியோ, டவுட் எப்படி எடுக்கணும், எத்தனை நாள் எடுக்கணும் எல்லாமே நான் போட்டிருக்கேன். ஃப்ரீயாக இருக்கும்போது பாருங்கள். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா சஷ்டி விரதம் வந்து இருந்திருக்காங்க. இதுவுமே நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுறவங்க நிறைய பேர் ஃபாலோ பண்ணுறது. சஷ்டி விரதம் நம்ம வந்து நிறைய ரெமிடிஸ் இதெல்லாம் எடுக்கிறோம், பட் அதையும் தாண்டி ஒரு நம்பிக்கையாக முருகர் மேலே நம்ம வந்து குழந்தை வேணும் முருகான்னு நம்பி ஒரு விரதம் வைக்கிறோம் அப்படின்னா அதுக்கு பலன் நிறைய பேருக்கு கிடச்சிருக்கு. நீங்களும் நம்பிக்கையாக வைங்க. உங்களுக்கு எந்த இஷ்ட தெய்வம் இருந்தாலும் சரி, நீங்கள் வந்து விரதம் வச்சு வழிபடுறது, விரதம் இல்லாட்டியும் சரி, உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் மனசில் வேண்டிட்டு நீங்கள் விரதம் இருக்கலாம், மனசில் வந்து நீங்கள் வழிபாடு பண்ணலாம். சஷ்டி விரதம் குறிப்பாக ப்ரெக்னென்சிக்கு ட்ரை பண்ணுறவங்களுக்கு ரொம்ப விசேஷமானது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ட்ரை ஃபிக்கு வந்து, அதாவது அத்திப்பழம் இருக்குது பார்த்திங்களா, அது வந்து டெய்லி 2 எடுத்திருக்காங்க பிஃபோர் ஓவலேஷன் வரைக்கும், கருமுட்டை வளர்ச்சிக்கு எடுத்திருக்காங்க. அப்புறம் பொமிக்ரனட் அண்டு கொய்யா டெய்லி 1, மாதுளம்பழம், கொய்யாப்பழம். பெஸ்ட்டு பழம் என்ன அப்படின்னா கொய்யா அண்டு நெல்லிக்காய். மாதுளை, ஆரஞ்சு, ஸ்ட்ராபெரி இதெல்லாம் முடிஞ்சிச்சுன்னா எடுக்கலாம், பட் ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு கொய்யாப்பழம், நெல்லிக்காய் மிஸ் பண்ணாமல் எடுங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 2 கோயிலுக்கு போகணுன்னு சொல்லியிருக்காங்க. என்னென்னா கர்ப்பரக்ஷாம்பிகை கோயில், அதுக்கப்புறம் ஸ்ரீ அகிலாண்டேஸ்வரி அம்பாள் டெம்பிள், கருவளர்ச்சேரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த கர்ப்பரக்ஷாம்பிகை கோயிலை பற்றி நம்ம சேனலில் நான் வீடியோ போட்டிருக்கேன். நீங்கள் கர்ப்பரக்ஷாம்பிகை ஹெல்தி லைஃப் ஹிஸ்ட்ரின்னு போட்டிங்கனாலே வரும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் ஆனது, நிறைய பேருக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். அந்த கர்ப்பரக்ஷாம்பிகை கோயிலுக்கு ஒரு தடவையாவது போயிட்டு வாங்க, ரொம்ப வருஷம் தள்ளி போகிறவங்க. இன்னொரு கோயில் வந்து பார்த்திங்கன்னா நான் கேள்விப்பட்டது இல்லை, ஸ்ரீ அகிலாண்டேஸ்வரி அம்பாள் டெம்பிள், கருவளர்ச்சேரின்னு கொடுத்துருந்தாங்க. நான் அதை வந்து சர்ச் பண்ணி பார்த்தேன். அது வந்து பார்த்திங்கன்னா மன்னார்குடி சைடு வந்து போட்டிருக்காங்க. அதுவுமே பார்த்திங்கன்னா
இந்த மாதிரி ப்ரெக்னென்சிக்கு ட்ரை பண்ணுறவங்களுக்கு விசேஷமாக கும்பிடுறவங்களுக்காகவே இருக்கக்கூடிய கோயில். ஸோ முடிஞ்சால் ஏதாவது ஒரு கோயிலாவது நீங்களும் போயிட்டு வாங்க. ஏன்னா இந்த சிஸ்டர் வந்து அதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நானுமே இதை பற்றிலாம் கேள்விப்பட்டிருக்கேன். கர்ப்பரக்ஷாம்பிகை ரொம்ப 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 விசேஷமானது. அங்கே ஒரு நெய் கொடுப்பாங்க. ஸோ அதை வாங்கிட்டு வந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேரும் எடுக்கிறதும் ரொம்ப ரொம்ப நல்லது. நிறைய பேர் அதை ஃபாலோ பண்ணி ப்ரெக்னெண்ட்டும் ஆகியிருக்காங்க. ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போதும் சரி அந்த பாடல்கள்லாம் கேட்குறது ரொம்பவே மனசுக்கு வந்து ஒரு நிம்மதியை கொடுக்கும். அதுக்கப்புறம் டாக்டர் கொடுத்த டேப்லெட் அண்டு உங்கள் ரெமிடிஸ் 2மே ஃபாலோ பண்ணோம் ஹஸ்பண்ட்க்கு. ஏன்னா மொட்டிலிட்டி இஷ்யூ வந்து இருந்துச்சு. அஸ்வகந்தா அண்டு டாக்டர் கொடுத்த டேப்லெட் நம்பிக்கையோடு ஃபாலோ பண்ணோம். அவங்க வந்து ஹஸ்பண்ட்க்கு வந்து அந்த மொட்டிலிட்டி ப்ராப்ளம் இருந்திருக்கு, ஸ்பீடு அதாவது கம்மியாக இருந்திருக்கு. அதுக்கு வந்து அஸ்வகந்தா வந்து எடுத்திருக்காங்க அண்டு டேப்லெட்டும் எடுத்திருக்காங்க. தேங்க்யூ ஃபார் யுவர் ஷேரிங் யுவர் நாலேஜ். எப்போ டவுட் கேட்டாலும் சொல்கிறீங்க, ரொம்ப தேங்க்யூ அக்கா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப 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 தேங்க்யூ. இவங்க வந்து எப்போ டவுட் கேட்டாலும் சொல்கிறீங்கன்னு சொல்லியிருக்காங்க. சிலர் நீங்கள் டவுட் கேட்டால் சொல்லவே மாட்டீங்க அப்படின்னு சொல்கிற கமெண்ட்டும் பார்த்துருக்கேன். அது வந்து என்ன சொல்கிறது, ஒரு கோஇன்சிடென்ஸ் தான். சிலருக்கு வந்து நம்ம ஃபோனை நம்ம எடுத்து பார்க்கும்போதெல்லாம் மேபி அவங்களோட கமெண்ட் நம்ம கண்ணில் பட்டிருக்கும். சிலரோட கமெண்ட் வந்து நமக்கு மிஸ் ஆகிருக்கும். ஸோ அதனால் நான் ரிப்ளை பண்ணலன்னு கோச்சிக்காதீங்க. முடிஞ்ச அளவு உங்களோட டவுட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆன்சர்ஸ் வந்து வீடியோவில் இருக்கும். பட் நீங்கள் அதை கரெக்டாக சர்ச் பண்ணி எடுக்கிறீங்களான்றது தான் விஷயம். உங்களுக்கு தெரியல, எனக்கு உங்கள் கமெண்ட்லாம் தெரில, உங்களுக்கு வீடியோ எனக்கு தெரியல, எனக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணியே ஆகணும் அப்படின்னா ரீசெண்டாக அப்லோட் பண்ணுற வீடியோவில் நீங்கள் கமெண்ட் கேளுங்க. கண்டிப்பாக நான் முடிஞ்ச அளவுக்கு 90% அந்த புது வீடியோவில் இருக்க கமெண்ட்க்கு நான் ரிப்ளை பண்ணிடுவேன். ஸோ அது போக நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும், நிறைய பேசணும் அப்படின்னா சேனல் மெம்பர்ஷிப்னு ஒன்று இருக்கும். அதில் நீங்கள் 1 டைம் மட்டும் நீங்கள் பே பண்ணி ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா போதும். என்னோடய மெயில் ஐடி உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். ஆக்சுவலி ஃப்ரீயாக தான் நான் முதல்ல ஒரு மெயில் ஐடி வச்சுருந்தேன். ஸ்டார்ட் பண்ண புதுசு, அந்த ஜாயின் சேனல்லாம் ஸ்டார்ட் பண்ண புதுசு. அது வந்து என்ன பார்த்தீங்கன்னா கேட்குறவங்களுக்கெல்லாம் நான் கமெண்ட்டில் கொடுத்து அது என்னாச்சு, லைக் மோஸ்ட்லி எல்லா ரெகுலர் வியூவர்ஸ் சப்ஸ்கிரைபர்ஸுக்குமே அந்த மெயில் ஐடி வந்து தெரிஞ்சிச்சு. அவங்க என்ன பண்ணிட்டாங்க, அந்த மெயில் ஐடியை கமெண்ட் செஷன் மாதிரி அவ்வளோ வந்து பார்த்திங்கன்னா கேட்டுகிட்டே இருக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களே நம்ம வந்து எதுவும் சொல்ல முடியாது. ஏன்னா கமெண்ட்டுக்கு ரிப்ளை வராது, இதுக்கு ரிப்ளை வரும், நம்ம கிளியராக சொல்லுவாங்கன்றதுக்காக அவங்க பர்சனலாக நிறையா. அது என்னாச்சுன்னா என்னோடய மெயில் ஐடியே பார்த்திங்கன்னா அந்த ஓவர்லோடு மாதிரி ஆகிட்டு எனக்கு வந்து மெமரி ஃபுல்லாமே போயிடுச்சு. அதுக்கப்புறம் அந்த மெயிலில் நிறைய ஓவராக லைக் அன்கண்ட்ரோலாக வந்தனால எனக்கு ரிப்ளையும் பண்ண முடியல. அதை கமெண்ட் செஷன் மாதிரி ஆயிடுச்சு. நான் போனால் ஒரு 4 மெயில் பண்ணுவேன், இதுக்கு பின்னாடி 40 மெயில் இருக்கும், ரிப்ளை பண்ண முடியாது. அதுக்கப்புறம் தான் இந்த பே பண்ணி ஒரு ஜாயின் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு மெயில் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஒரு சின்ன ஃபெசிலிட்டி, மேபி ரொம்ப அர்ஜென்ட்டாக இருக்கிறவங்களுக்கு ஒரு மெயில் பண்ணணும், ரிப்போர்ட் அனுப்பணும், அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு. ஸோ நீங்கள் 1 டைம் மட்டும் நீங்கள் மந்த்லிலாம் பே பண்ண தேவையில்ல. 1 டைம் நீங்கள் பே பண்ணிவிட்டு அப்புறம் கேன்சல் பண்ணிக்கலாம் மெம்பர்ஷிப். ஸோ நான் வந்து உங்களுக்கு ரிப்ளை தரேன். அது அப்படி இல்லைனா நீங்கள் கமெண்ட்டில் ரீசெண்டாக கொடுத்த கமெண்ட்டில் கண்டிப்பாக அந்த வீடியோ ரீசெண்டாக அப்லோட் பண்ண வீடியோவில் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவு நான் வந்து ரிப்ளை பண்ணுறேன். ஸோ நேச்சுரலாகவும் ப்ரெக்னென்ட் ஆக முடியும். ஃபாலிகுலர் ஸ்டடி ஐயுஐலாம் ஃபெயில் ஆனாலும் ப்ரெக்னென்சி நேச்சுரலாக ஆகிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. நம்ம சேனலில் நீங்கள் தொடர்ந்து பாருங்கள். சும்மா 1 நாள் 2 நாள் பார்த்துட்டு விடாதீங்க. கண்டினியூவாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட த்ரூ அவுட் ப்ரெக்னென்சி வரைக்கும் உங்களுக்கு தேவையான எல்லா கைடையும் நான் தரேன். உங்களுக்கு எல்லா டிப்ஸ், உங்களுக்கு என்னெல்லாம் பிரச்சனையோ அதுக்கு என்னால் முடிஞ்ச சொல்யூஷன் நான் தரேன். சில விஷயத்துக்கு வந்து கண்டிப்பாக ட்ரீட்மெண்ட் டேப்லெட் வேணும், அதையும் நான் சொல்லுவேன். சில சிஸ்டர்ஸ்க்கெலாம் நான் பார்த்திங்கன்னா சொல்லுவேன், நிறையா விஷயங்கள் அவங்க சொல்லுவாங்க. ஸோ அவங்கக்கிட்டலாம் அவங்களெல்லாம் நம்ம வந்து ஒரு ஃபேக்காக ஒரு ஹோப் கொடுக்கக்கூடாது பார்த்தீங்களா. ஏன்னா அவங்க நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க, அதை கேட்கும்போது எனக்கே தெரியும் இது ரெமெடிஸ் இல்லை டவுட் தான் அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு நான் ட்ரீட்மெண்ட்டும் பண்ணுங்கள், ஃபாலிகுலர் ஸ்டடி பண்ணுங்கள், இந்த விஷயத்துக்கு இதை எடுங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ப்ரோலக்டிங் இருக்குதுன்னு சொல்லுவாங்க, ஆனால் ப்ரோலக்டிங் டேப்லெட் எடுத்து ஆகணும். அதுக்கப்புறம் நீங்கள் இந்த மற்ற ரெமெடிஸ் ஃபுட் எடுங்க. ஸோ அந்த மாதிரி உள்ளதை நான் சொல்லுவேன். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது, உங்களுக்கு யார்கிட்ட இதெல்லாம் கேட்குறதுன்னு தெரியல அப்படின்னா முடிஞ்சளவு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள், எல்லா வீடியோவும் பாருங்கள். நான் அப்பப்போ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ப்ரெக்னென்சி ரிலேட்டட் டவுட்டு, கர்ப்பப்பை சார்ந்த பிரச்சனைகள், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ப்ரெக்னென்ட் ஆகிறதுக்கான டிப்ஸ், ஃபுட்டு, ஓவலேஷன் சம்மந்தப்பட்டது எல்லாத்த பற்றி வீடியோஸ் நான் போட்டுகிட்டே இருப்பேன் ரெகுலராக. ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ரெகுலராக எல்லா வீடியோஸும் பாருங்கள், உங்களுக்கே ஒரு கிளியரான ஐடியா கிடைக்கும். நீங்கள் நான் நிறைய பேசிட்டேன். என்னோடய பேர் ஸ்ரீஜா. இந்த வீடியோ பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி.